கவிஞர் கண்ணதாசனுக்கு பதிலாக கவிஞர் வாலி எழுதிய ஒரு செம்ம ஹிட்டான பாடலை பத்தி தான் பார்க்க போறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் சி இளங்கோ. வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்க இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போதுதான் நான் போடுகின்ற ஒவ்வொரு சுவாரஸ்யமான பதிவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். வாங்க பதிவிற்குள் போகலாம். கவிஞர் கண்ணதாசன் எழுத வேண்டிய பாடல் ஒன்றை கவிஞர் வாலி எழுதி அந்த பாடலும் சூப்பர் ஹிட்டானது. அதாவது உறவினர் ஒருவர் மரணம் அடைந்ததால் பாடல் எழுத முடியாத சூழலில் கவிஞர் கண்ணதாசன் இருந்தார். அவருக்கு பதிலாக பாடல் எழுதினார் கவிஞர் வாலி. இது குறித்த சுவாரஸ்யமான தகவல்கள் வெளியாகியுள்ளன. கவிஞர் கண்ணதாசனுக்கு அடுத்தபடியாக தமிழ் சினிமாவில் காதல், தத்துவம் உள்ளிட்ட பல்வேறு பாடல்களை எழுதி புகழ்பெற்றவர்தான் கவிஞர் வாலி. தொடக்க காலகட்டத்தில் கவிஞர் வாலி சினிமாவுக்கு வந்தபோது அவருக்கும் கவிஞர் கண்ணதாசனுக்கும் இடையே போட்டி காணப்பட்டது. ஆனாலும் பின்னாளில் இருவரும் நெருங்கிய நண்பர்களாகவே மாறிவிட்டனர். எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல், விஜயகாந்த், சூர்யா, சிம்பு என பல தலைமுறைகளுக்கும் கவிஞர் வாலி பாடல்களை எழுதியுள்ளார். இது மற்ற பாடலாசிரியர்களுக்கு கிடைக்காத ஒரு பெருமை என்பது கவனிக்கத்தக்கது. 1967ஆம் ஆண்டு நெஞ்சிருக்கும் வரை என்ற திரைப்படம் வெளியானது. இந்த திரைப்படத்தில் சிவாஜி கணேசன், முத்துராமன், நாகேஷ், KR விஜயா உள்ளிட்டோர் நடித்திருந்தனர். இந்த திரைப்படத்தில் மொத்தம் 7 பாடல்கள். அவற்றில் 6 பாடல்களை கவிஞர் கண்ணதாசன் எழுதி முடித்து விட்டார். மீதமுள்ள ஒரு பாடலை எழுதக்கூடிய சூழலில் கவிஞர் கண்ணதாசனது உறவினர் ஒருவர் காரைக்குடியில் உயிரிழந்துவிட அவசரமாக கவிஞர் கண்ணதாசன் அங்கு செல்ல வேண்டியிருந்ததால் மீதமுள்ள ஒரு பாடலை கவிஞர் வாலியை வைத்து எழுதி கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு சென்று விட்டார். இதற்கிடையே மீதமுள்ள அந்த ஒரு பாடலை ஒரே நாளில் முடிக்க வேண்டிய கட்டாயம் படக்குழுவுக்கு இருந்தது. ஏனென்றால் இந்த பாடல் காட்சியை முடித்துவிட்டு சிவாஜி கணேசன் அவர்கள் அமெரிக்கா செல்லவிருந்தார். இந்த நெருக்கடியான சூழலில் கவிஞர் வாலி எழுதிய பாடல்தான் நெஞ்சிருக்கும் எங்களுக்கு நாளை என்ற நாள் இருக்கும் வாழ்ந்தே தீருவோம் என தொடங்கும் இந்த பாடலை எழுதி கொடுத்துள்ளார். இந்த பாடல் அந்த காலகட்டத்தில் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது. மேலும் இந்த பாடலுக்கான சம்பளத்தை இயக்குனர் ஸ்ரீதரிடம் வாலி கேட்க வேண்டாம் என்றும் அதை வாலிக்கு தானே கொடுத்து விடுவதாகவும் கூறியிருக்கிறார் கவிஞர் கண்ணதாசன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கவிஞர் கண்ணதாசனுக்கு பதிலாக கவிஞர் வாலி எழுதிய இந்த பாடலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க. மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி இளங்கோ. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.